இப்போ சந்தானம் சார் இருக்கட்டும், ஜீவா சார் இருக்கட்டும், எல்லாருமே லொல்லு சபாலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. இப்போவுமே அவங்க கூட கான்டாக்டில் இருக்கீங்களா நீங்கள்? இருக்கிறேன். இப்போவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். இப்போ ரெகுலராக அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது டீ கடைக்கு போகிறது, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து போனால் தான் அவங்க வீட்டுக்கு போனால் தான் பார்க்கணும் குறிப்பிட்ட இடத்துக்கு. அப்படி தான் பேசினா சந்தானம் எப்படி எதாகிற அப்படின்னு பேசிட்டு வர முடியும். மற்றபடி ஒரு சினிமா லெவலில் பேச முடியாது. எதுவும் என்னடா எனக்கு ஒரு பணம் கொடுறா அப்படின்லாம் கேட்க முடியாது. நீ கொடுத்தா கூட நான் நடிச்சிட்டு போகிறேன், நீ விட்டா விடு நான் விட்டுறேன் அப்படின்னு மாதிரி தான் போனேன். இப்போ எங்கூட என் பொண்ணு கல்யாணத்துக்காக போனேன், நான் பாப்பா கல்யாணம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அவனா பண்ணிடலாண்ணா வந்துடுறேண்ணா அப்படின்னு அப்படின்னு கட்சியில் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார். இப்போது நீங்கள் வந்து லொல்லு சபா பண்ணியிருந்த அதே டைமில் சிவகார்த்திகேயன் அண்ணாவும் விஜய் டிவியில் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அவர் கூட பேசுறது நல்லா பழகம். சிவகார்த்திகேயன் நல்ல பழகம். பார்க்குறது பேசுறதுலாம் கிடையாது, நல்லாவே பழகம். அவங்க கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், அவர் கொடுக்க விருப்பம் இல்லை. அவர் அப்படியே இவர் சந்தானத்தோடு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. தான் நம்ம தொடர்ந்து சந்தானம் சார் கூடயே இருந்துட்டதால, சந்தானம் சாரோட நிழலே இருந்துட்டதால வேறு யாரும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு? அப்படிலாம் நான் கோச்சிக்கும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. நான் போய் யாரையும் போயின்னா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணல யாருக்கிட்டையும்.